யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி ஒரு பேருந்து போகுது. அந்த பேருந்து சொகுசு பேருந்தாம். நான் முதலே சொல்லி வைக்கிறேன், எனக்கு இந்த சொகுசு பேருந்து, சொகுசு ஆட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கவே பிடிக்காது. அது ஏனென்று நான் பிறகு சொல்கிறேன். சரி, அந்த சொகுசு பேருந்து போய்கொண்டிருக்கக்குள்ள மாங்குளத்தில் போய்கொண்டிருக்கக்குள்ள பிரேக் டவுன் ஆகிட்டுது. பஸ்ஸில் ஒரு பிரச்சனை வந்துட்டுது. இரவு நேரம். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், A9 ரோட்டில் அந்த பஸ்ஸை நிப்பாட்டி வச்சுட்டு டிரைவரும் கிளீனரும் சேர்ந்து பஸ்ஸை ரிப்பேர் பண்ணிக்கணும், பழுது பார்த்து கொண்டு வந்துருக்கணும். அந்த நேரத்தில் அந்த A9 ரோட்டால் ஒரு கனரக வாகனம் ஒன்று வருது. அது டிப்பரா அல்லது லொரியா எதென்று சரியாக தெரியல, ஒரு கனரக வாகனம் ஒன்று வருது. அப்படி வந்தவருக்கு எதிரில் இந்த பெரிய பஸ் பார்க் பண்ணப்பட்டிருக்கிறது, அதில் நிப்பாட்டி வச்சுக்கிறது அவர்கிட்ட கண்ணுக்கு தெரியவே இல்லை. வந்த வேகத்தில் மோதினதில் அந்த பஸ் டிரைவர் உட்பட 3 பேர் அதில் செத்துருக்கணும், 2 பேர் காயமடைஞ்சிருக்கணும். இதுதான் சம்பவம். செவ்வாய்க்கிழமை இரவு இந்த சம்பவம் நடந்திருக்கு. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், இது மாதிரியான அர்த்தமே இல்லாமல் அனாவசியமான உயிரிழப்புகள் அனாவசியமான வீதி விபத்துகள் எங்களுடைய தாயகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. எத்தனையோ வீதி விபத்துகள் தொடர்ந்து இப்படி அர்த்தமே இல்லாமல் நடந்து கொண்டு இருக்குது. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், யாருக்குமே உயிர் மேலே அக்கறை இல்லையா, அல்லது யாருக்குமே வாழணும் என்ற ஆசை இல்லையா என்று சொல்லி மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்குது. இந்த சம்பவத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இதில் யாரில் பிள்ளை என்று சொன்னால், முதல்ல இந்த சொகுசு பஸ் இருக்குத்தானே, இந்த சொகுசு பஸ்ஸை கொண்டு போயிட்டு நீங்கள் A9 ரோட்டில் நிப்பாட்டும் போது, அதுவும் இரவு நேரத்தில் நிப்பாட்டும் போது நல்ல வெளிச்சமான இடத்துல நிப்பாட்டி வைக்கணும். ஏன்னு சொன்னால், இரவு நேரம் நல்ல வெளிச்சம் தேவைப்படும். ஆனால் A9 ரோட்டில் லைட் போஸ்ட்கள் ஒன்றுமே இல்லை, அப்போ வெளிச்சம் இல்லை. சரி, ஓகே, அதை விடுங்க. அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் சொன்னால், அந்த பஸ்ஸின் 4 இண்டிகேட்டரையும் ஒரே நேரத்தில் போட்டு விடணும். 4 பக்கம் இண்டிகேட்டரும் முன்னுக்கு 2 பின்னுக்கு 2 அந்த இண்டிகேட்டர் வேலை செய்து கொண்டே இருக்கணும். அப்போ தூரத்தில் வர வாகனங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த இண்டிகேட்டர் இப்படி பிளிங்க் பண்ணி கொண்டு இருக்கணும். இது முதலாவது. சரி, அதுவும் இல்லை என்று சொன்னால், இந்த கோன் இருக்கு தானே, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த கோன்ஸ், இதை வேண்டி முன்னுக்கு 2 பின்னுக்கு 2 கொண்டே தூரத்தில் வைக்கணும். வச்சு அந்த ஏரியா சேஃப்டி பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு 100 மீட்டர் தூரத்திலேயோ அல்லது 150 மீட்டர் தூரத்திலேயோ கொண்டே வைக்கணும். அது அந்த சாலையில் அனுமதிக்கப்பட்ட வேகத்தை பொறுத்து, அந்த ரோட்டில் எவ்வளவு வேகத்தில் வாகனங்கள் வரும் என்று நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த வாகனத்துக்கு ஏற்றபடி 100 மீட்டர்லையோ 150 மீட்டர்லையோ 200 மீட்டர் தூரத்திலேயோ கூட நீங்கள் வைக்கலாம். முன்னுக்கு 2 பின்னுக்கு 2 வச்சு அப்படி வைக்கிறது மட்டும் இல்லாமல் குறுக்கு ஒரு டேப் ஒன்று அடித்து அதை நீங்கள் பிளாக் பண்ணவும் இல்லை. ஏன்னு சொன்னால், அந்த வாகனம் ஒன்று பெரிய வாகனம் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது பொதுமக்கள் பயணம் செய்கிற வாகனம், உள்ளுக்கு ஏராளமான பொதுமக்கள் நிற்கணும். எனவே சேஃப்டி ரீசனுக்காக நீங்கள் அப்படி பிளாக் பண்ணாலும் அது தப்பே இல்லை. அப்படி எதுவுமே செய்யாமல் சும்மா இருட்டுக்குள்ள என்னென்னே தெரியாமல் ஒரு வாகனத்தை கொண்ட நிப்பாட்டினா எதிர வர வாகனத்துக்கு எதுவுமே தெரியாமல் மோது போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது முழுக்க முழுக்க பஸ் சாரதியில் பிழை. இது முதலாவது. அடுத்தது ரோட்டில் வேகமாக கொண்டிருந்த அந்த கனரக வாகனத்துக்கு எதிரில் அந்த பெரிய பஸ், ஏன்னு சொன்னால், நாங்கள் லைட்டை போட்டு ஓடைக்குள்ள லைட்டில் குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்காலேயே தெரியும் என்னென்ன ஆப்ஜெக்ட்டுகள் ரோட்டில் இருக்குன்னு சொல்லி, அப்படி ஒரு பெரிய ஒரு பஸ் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது கண்ணுக்கு தெரியாமல் கொண்டு நேர மோதுறாருன்னு சொன்னால், என்ன ஒரு நிதானமான டிரைவிங், ஏன்னு சொன்னால், நாங்கள் ஒரு வாகனத்தை ஓடிக்கொண்டு போய்க்குள்ள எதிரில் ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளை கண்டுட்டு எங்களுக்கு பிரேக் அடிக்க முடியலைன்னு சொன்னால், நாங்கள் கனவு உலகத்திலான் இருக்கணும், ஏதாவது ஒரு கற்பனை உலகத்திலான் வாகனத்தை ஓடிக்கொண்டு போகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படி தான் நாங்கள் நிறைய வாகனங்கள் ஓடப்படுது, இப்படி தான் நிறைய விபத்துக்கள் நடக்குது, இப்படி தான் எங்களுடைய உறவுகள் அநியாயமாக உயிரிழக்கப்படுது. தாயகத்தில் நடக்கிற வீதி விபத்துக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு விபத்துக்கான காரணத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாமே அநியாயமான முறையில் தான். ஒரு நியாயமான முறையில் விபத்து நடந்தால் பரவாயில்லை. ஏன்னு சொன்னால், விபத்தை யாராலுமே தடுக்க முடியாது. விபத்து உலகம் முழுக்க நடக்கிறதான். ஆனால் அந்த விபத்திலேயும் ஒரு நியாயம் வேணும். இப்போ ஒரு பாலத்தில் ஒரு கார்கள் போய்கொண்டிருக்குது. நல்ல உதாரணம், அமெரிக்காவில் பல்டிமோரில் பாலத்தில் வாகனங்கள் போய்கொண்டிருக்குது. திடீரென்று ஒரு கப்பல் கீழே இட்டுச்சு, அந்த பாலம் பொறிஞ்சு கீழே விழுது. அதில் போய்கொண்டு வந்த காரெல்லாம் ஆக்சிடென்ட் பட்டு கீழே விழுந்து அதில் ஆட்கள் சாகினம். இதை தவிர்க்க முடியாது, தடுக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால், அதில் காரில் போய்கொண்டு வந்தவருக்கு தெரியாது இருந்தா போல் பாலம் பொறிஞ்சு கீழே விழப்போகுதுன்னு சொல்லி, கீழே ஒரு கப்பல் மோதப்போகுதுன்னு சொல்லி. எனவே இப்படியான விபத்துக்களை நாங்கள் நியாயம் என்று சொல்லலாம். அல்லது தாயகத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ரயில்வே கடவை இருக்குது, குறுக்க பேரியர் இருக்குது. அந்த பேரியர் மூடுப்படையில் திறந்தபடியே இருக்குது. அப்போ ஒரு வாகன சாரதி வாகனத்தை செலுத்தி கொண்டு போறார். திடீரென்று ட்ரெயின் அடிச்சிருது. அந்த விபத்தை நாங்கள் நியாயம் என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால், பேரியர் போட்டிருக்கையில் இந்த விதமான ஒரு தடையும் இருக்கையில் வாகனம் போச்சுது, ட்ரெயின் வந்தது. அதில் அந்த பேரியரில் உள்ள சிக்னல் பிழையாக இருக்கலாம், அதில் இருந்த ஒரு ஆளுண்ட பிழையாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அந்த விபத்தை நாங்கள் நியாயம் என்று சொல்லலாம். அதை ஏற்றுக்கொள்றது கஷ்டம், இருந்தாலும் அதை நியாயம் என்று சொல்லலாம். ஆனால் நாட்டில் நடக்கிற விபத்துக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 95 விதமான விபத்துகள் தேவையில்லாத விபத்துக்கள் தான். ஒரு கணவன் மனைவி மோட்டார் சைக்கிளில் போயினோம். முன்னால் ஒரு லொரி என்று போய்கொண்டு
போய்க்கொண்டிருக்குது. முன்னால் தண்டபாட்டில் ஒரு லொரி ஒன்று போய்க்கொண்டிருக்குது. பின்னால் போய் வேகமாக போய் அந்த லொரியில் இடித்து லொரிக்கு கீழே செருகுப்பட்டு அதில் 2 பேரும் சாகினம். இதில் ஏதாவது நியாயம் இருக்கா? இந்த சாவில் வந்து ஏதாவது நியாயம் இருக்கா? ஐயோ பாவம் செத்து போச்சு என்று சொல்லி அனுதாபப்படுறதுக்கு இதில் ஏதாவது இருக்கா? நீங்கள் லொரிக்கு பின்னால் போகிறீங்கன்னு சொன்னால் எங்கேயோ போய்க்கொண்டு இந்த லொரிக்கு பின்னால் துரத்தி கொண்டு போயிட்டு வெளியே போய் நீங்களாவே இடித்து சாகுறீங்கன்னு சொன்னால் என்னென்று இதில் அனுதாபப்படுறது? இதில் எப்படி நியாயம் இருக்க முடியும்? இன்னும் ஒரு சம்பவம், இது வவுனியாவில் வந்து தாண்டிக்குளம் பகுதியில் நடந்தது. ஒருத்தர் வந்து மோட்டார் சைக்கிளில் போய்க்கொண்டிருக்கிறார். ஒரு பஸ்ஸுக்கு பின்னால், ஒரு பஸ் முன்னால் போய்க்கொண்டிருக்குது, அதுக்கு பின்னால் வந்து இவர் போய்க்கொண்டிருக்கிறார். அப்படி போய்க்கொண்டிருக்கக்குள்ள வந்து அவருக்கு வந்து ஓவர்டேக் எடுக்கணும்னு தோணி இருக்குது. ஓவர்டேக் எடுக்கணும்னு தோணினா உடனே சடாரண்டு ஓவர்டேக் எடுக்கிறதா? இல்லை. ஒரு ஓவர்டேக் எடுக்கிறதுக்கு இவ்வளவோ ரூல்ஸ் இருக்குது. முதல்ல வந்து பார்க்கணும், பின்னுக்கு பார்க்கணும், சைட்டில் பார்க்கணும், அந்த பஸ்ஸினுடைய வேகம் எவ்வளோன்னு பார்க்கணும், அந்த பஸ்ஸை வந்து எவ்வளோ நேரத்தில் ஓவர்டேக் பண்ணி எவ்வளோ நேரத்தில் முந்தி கொண்டு போய் திருப்பி மறுபடியும் ட்ரக்குக்கு வர முடியும் என்று பார்க்க முடியணும். உன்னுடைய வாகனத்தினுடைய வேகம் என்ன, பஸ்ஸினுடைய வாகனத்தினுடைய வேகம் என்ன, பஸ்ஸுக்கு முன்னுடைய வாகனத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப் என்னன்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்களை கவனித்து, அதுவும் ஒரு குறுகிற நேரத்தில் கவனித்து வடிவெல்லாம் சேஃப்டி என்று பார்த்து தான் அடுத்த ட்ரக்குக்கு கொண்ட வாகனத்தை நாங்கள் இறக்க முடியும். அப்போ தான் ஓவர்டேக் எடுக்க முடியும். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் போய்க்கொண்டிருக்கிறார். அப்படி போய்க்கொண்டிருக்கக்குள்ள வந்து அவருக்கு ஓவர்டேக் எடுக்கணும் என்று தோணி இருக்குது. தோணின அடுத்த நிமிஷமே வந்து சடாரண்டு அடுத்த ட்ரக்கில் வந்து மோட்டார் சைக்கிளை ஏற்றுறார். ஏற்றும் போது எதிரில் வந்த காரில் மோதுப்பட்டு அந்த இடத்துலையே ஆள் சரி. யோசிச்சு பாருங்க, இந்த சாவில் வந்து ஏதாவது நியாயம் இருக்கா? நீங்கள் வந்து ஒரு பெரிய பஸ்ஸுக்கு பின்னால் மோட்டார் சைக்கிளில் போறீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வர வாகனங்கள் எங்களுக்கு தெரியாது. சைட்டில் வர வாகனங்களை கூட கண்காணிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இதை சொல்கிறது பிளைண்ட் ஸ்பாட், அந்த பஸ்ஸினுடைய பிளைண்ட் ஸ்பாட் என்று சொல்கிறது. என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த சுத்தவர இருக்கிற விஷயங்கள் தெரியாது. அப்படியான ஒரு இடத்துல முதல்ல நாங்கள் போகக்கூடாது. அப்படி பஸ் போகும்போது கிட்டவா நாங்கள் போகவே கூடாது. நல்ல டிஸ்டன்ஸ் விட்டு போய்க்குள்ள என்ன நடக்க மாட்டோம் சொன்னால் பக்கத்து ட்ரக் வந்து எங்களுக்கு விசிபிளாக தெரியும். பக்கத்து ட்ரக்கில் என்ன நடக்குது, அது யாரும் வர்றாங்களா இல்லையான்னு சொல்லி. அப்படி எதையுமே கவனிக்காமல் நீங்கள் ஒரு ட்ரக்லேருந்து அடுத்த ட்ரக்கு கொண்ட வாகனத்தை ஏற்றினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் தான் படணும். இது மாதிரி தான் தாயத்தில் நடக்கிற நிறைய விபத்துக்கள், நிறைய வீதி விபத்துக்கள் வந்து இந்த மாதிரி அர்த்தமே இல்லாமல் தான் நடந்து இருக்குது. ஏன் இப்படி நடக்குது? யாருக்குமே அக்கறை இல்லையா? வாகனத்தில் ஏறி இருந்த உடனே அவர்கள் இந்த மெய் மறந்து போயினமா, அல்லது ஏதாவது கனவுலகத்தில் போயினமா, அல்லது அவர்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயினமா, என்னண்டே விளங்கல. இன்னும் ஒரு கருத்து ஒன்று இருக்குது ஆக்கள் மத்தியில். ஒருத்தர் வந்து வாகனத்தை வந்து வேகமாக ஓடினா, பயங்கர ஸ்பீடாக ஓடினா அவர் சிறந்த டிரைவர், நல்ல டிரைவர் என்று சொல்லி, அதாவது வந்து இந்த மூட நம்பிக்கைகள் இருக்கு தானே, இந்த மூட நம்பிக்கைகள்லேயே மிகச்சிறந்த மூட நம்பிக்கை, மிக பெரிய ஆபத்தான மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கை தான். ஏன்னு சொன்னால் ஒரு வாகனத்தை வந்து வேகமாக ஓடுறதுதான் சாதனை, அதுதான் திறமை, அது பெரிய பெருமை என்று நினைக்கிறது வந்து மூட நம்பிக்கைகளுடைய உச்சக்கட்டம். நீங்கள் ஒரு ஓட்ட போட்டியில் கலந்து கொண்டு ஓடுறீங்களா, மின்னல் வேகத்தில் ஓடுங்க, அது சாதனை. ஒரு நீச்சல் போட்டியில் கலந்து கொண்டு நீந்துறீங்களா, மின்னல் வேகத்தில் நீந்துங்க, அது சாதனை. அதை விட்டுட்டு ரோட்டில் வாகனத்தில் போகும்போது மின்னல் வேகத்தில் போகிறது, அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட அதிகமாக போகிறது, 60ல் போக வேண்டிய இடத்துல வந்து 120ல் போகிறது, இதெல்லாமே வந்து சாதனை கிடையாது. இதெல்லாமே வந்து பெருமை கிடையாது. இதெல்லாமே வந்து வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு கூனி குறுக வேண்டிய செயல். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமூக விரோத செயல் என்று தான் அதை சொல்லலாம். இப்படி வாகனங்கள் ஓடுறது, வாகனம் ஓடுற சாரதிகள் எல்லாருமே வந்து இப்படி ஓடுற எல்லாருமே, இந்த மாதிரி வேகத்தை தாண்டி ஓடுற எல்லாருமே வந்து சமூக விரோதிகள் தான். அதுலேயும் வந்து பொதுமக்களை வந்து வாகனத்துக்குள்ளே ஏற்றி வச்சு கொண்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து வாகனத்தை வந்து இந்த மாதிரி வேகமாக ஓடிக்கொண்டு ஆக்சிடென்ட் படுற எல்லாருமே வந்து சமூக விரோதிகள் தான். அதில் கோவிக்கிறதுக்கோ கொந்தளிக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. அப்பட்டமான சமூக விரோதிகள் தான். நான் ஸ்ரீலங்காவுக்கு போய்க்குள்ள நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன சொன்னால், இரவு நேரத்தில் வந்து போய்கொண்டிருக்கிறோம் புத்தளம் ரோட்டால். போய்கொண்டிருக்கக்குள்ள ரோட்டுக்கரையில் வந்து வாகனங்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல், எந்த விதமான ஒரு சைனும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் சும்மா சும்மா அங்கங்கே வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு வாகனத்துக்கு முன்னாலேயும் வந்து குலைகள் முறிச்சு போடப்பட்டிருக்குது. மரங்களோட குலைகள் இருக்கல, கொப்புகள், அதுகளை முறிச்சு அங்கங்கே போடப்பட்டிருக்கு. ஏன் அங்கங்கே குலைகளையும் கொப்புகளையும் போடப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதுதான் வாகனத்தை வந்து பார்க் பண்ணி இருக்கிறதுக்கான அடையாளமாம். அதுவும் இரவு நேரத்தில் பார்க் பண்ணி இருக்கிறதுக்கான அடையாளம் அதுதானாம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய கவனையின்மை, எவ்வளோ பெரிய ஒரு அசிரத்தை என்று சொல்லுவோம். யாருக்கும் எதுலையுமே வந்து அக்கறையே கிடையாது. ஒரு பொருளை வந்து நாங்கள் பார்க் பண்ணி போட்டு அதுக்கு முன்னுக்கு ஒரு பொருளை போடுறோம்னு சொன்னால் எங்களுடைய வாகனத்திலேருந்து வர அந்த ஒளி வந்து அந்த பொருளில் வந்து பட்டு தெரிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகணும். அந்த ரிஃப்ளெக்டை வச்சுக்கொண்டு இந்த சாரதிக்கு தெரியணும் அங்கால ஒரு ஆபத்தான பொருள் இருக்குது, அல்லது அங்கால ஒரு பொருள் வந்து பார்க் பண்ணப்பட்டிருக்கு, அங்கால ஒரு வாகனம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியணும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த கோன்ஸுகளை தான் அதில் வைக்கணுமே தவிர மரக்குலைகளை போடுறதால எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. இது முதலாவது. ரெண்டாவது வந்து அதே A9 வீதியில் வந்து நான் ஒரு விடிய ஒரு 5-5:15 போல் போய்கொண்டிருக்கிறேன். ஒரு அக்டோபர் மாதத்தில் சரியான ஒரு பனிமூட்டமாக இருக்குது, புகாராக இருக்குது, எதிரில் வர வாகனங்களே தெரியலை. பார்த்தா எதிர்ப்பக்கம் வந்து கொண்டிருக்கிற லொரிகளும் மற்ற வாகனங்களும் வந்து லைட்டை ஓஃப் பண்ணி போட்டு இருட்டுக்க வெளியினோம்.
ஏன் எங்கேயாவது களவெடுக்க போகிறீங்களா, இல்லை என்ன பிரச்சனை, அவ்வளோ ஃபொக்கியாக இருக்குது, எதிரில் வர வாகனங்கள் ஒரு ஒரு 50 மீட்டருக்கு அங்கால என்ன வாகனம் வருதுன்றே தெரியாமல் இருக்குது. அப்படி வரும்போது லைட் ஆஃப் பண்ணி போட்டு வராங்க. ஏன் லைட் ஆஃப் பண்ணி போட்டு வரணும்? வாகனத்தில் போடுற லைட்டாலே தான் கரண்ட் பில்லு வருதா, இல்லை நீங்கள் மாதம் முடியாத பில்லுகள் ஏதாவது பே பண்ணணுமா, இல்லை ஏதாவது நட்டமா, என்னென்றே விளங்கவே இல்லை. இதுக்கு ஒரு 6 மணி 6:30 7 மணிக்கு பிறகு நீங்கள் லைட் ஆஃப் பண்ணினா பரவாயில்லை, நல்ல வெளிச்சம் வந்துடும், பகலாக இருக்கும். விடிய வேலைனா 5:15 லைட் ஆஃப் பண்ணிட்டு வாரீங்கன்னு சொன்னால், இன்னும் இலங்கையில் ஏதாவது சட்டம் இருக்குது, 5 மணிக்கு பிறகு லைட்டு போடக்கூடாது, விடிய 5 மணி பிறகு எந்த வாகனமும் லைட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது சட்டங்கள் இருக்கா, இல்லை எதுவும் பிரச்சனையா? இதுக்காக லைட் ஆஃப் பண்ணிட்டு வாரீங்க, அல்லது லைட்டை போட்டுட்டு வாகனம் ஒன்றா அது ஏதாவது அவமானமா, இல்லை மான மரியாதை இல்லையா? விடிய வெள்ளன 5:15 வந்து அவ்வளோ ஃபொகியாக இருக்குது. வாகனங்கள் வந்து லைட் ஆஃப் பண்ணி போட்டு கள்ளன் போன மாதிரி போனால் விபத்து நடக்காமல் என்ன நடக்கும்? ஏன் எங்களுடைய மக்கள் வந்து இப்படி இருக்கணும்? ஏன் வீதி விபத்துகள் பற்றியும் இந்த மாதிரியான அனாவசியமான சாவுகள் பற்றியும் அக்கறையே இல்லாமல் இருக்கிறோம்? சாகிறதை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லாமல் சும்மா அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் ஏன் செத்து போயிடும் என்ற கேள்வி, மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த சொகுசு வாகனம், சொகுசு பேருந்து, சொகுசு ஆட்டோ இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கிறதே இல்லை. ஒரு வாகனத்தில் வந்து இருக்க வேண்டிய அடிப்படை விஷயமே வந்து அந்த பாதுகாப்பு அம்சங்கள் தான். அந்த வாகனத்தை பாதுகாக்கிறதுக்கு, அந்த வாகனத்தில் போகிற பயணிகளை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த வாகனத்தில் இருக்கோ அதுதான் சொகுசு, அதுதான் உண்மையான சொகுசு. அதை விட்டுட்டு வாகனத்துக்கு வந்து கலராக பெயிண்ட் அடிக்கிறது, அங்கங்கே பூக்கள் அது இது எல்லாத்தையும் தொங்க விடுறது, சும்மா இருக்கிற வாகனத்துக்கு வந்து கல்யாண வீட்டில் சோடிச்ச மாதிரி இதெல்லாம் சோடிக்கிறது, ஒவ்வொரு சீட்டுக்கு முடியல என்னத்தை அவனை கட்டி தொங்க விடுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து கேலி கூத்துகள், அப்பட்டமான கேலி கூத்து. யாராவது வாகன சாரதிகள் பார்த்து இதுக்கு கோவிக்கிறேன்னா கோவிங்க, அது பிரச்சனையே இல்லை, உண்மைகளை சொல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த மாதிரி வாகனத்தை வந்து டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே வந்து அப்பட்டமான கேலி கூத்து. இதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இப்படியே போய் ஆக்சிடென்ட் பட்டு நீங்கள் சாகுறீங்கன்னு சொன்னால் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இந்த மாங்குளம் சம்பவத்தில் வந்து அந்த பஸ்ஸில் வந்து 4 கோன்ஸ் இருந்து அந்த கோன்ஸை கொண்டு போய் தூரத்தில் வச்சு ரோட்டை பிளாக் பண்ணி போட்டு அந்த பஸ்ஸை வந்து பாதுகாத்திருந்தா அதுதான் சொகுசு, அதுதான் உண்மையான சொகுசு. அதை விட்டுட்டு பஸ்ஸுக்கு வந்து விதம் விதமாக பெயிண்ட் அடிக்கிறது, உள்ளுக்குள்ளே வந்து கண்ட பூக்கள் அது எல்லாத்தையும் டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாத்தையும் தொங்க விடுறது, பிறகு பெரிய நல்ல சவுண்ட் சிஸ்டம்னு சொல்லி ஸ்பீக்கரை கொண்டு அதுக்கு பூட்டுறது, இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து தேவையில்லாமல் சோடிச்சு மணவர மாதிரி பஸ்ஸை வச்சுக்கிறது. ஆனால் சேஃப்டியான ஐட்டங்கள் எதுவுமே கிடையாது. பிறகு ஆக்சிடென்ட் பட்டுட்டு பரலோகத்துக்கு போக வேண்டியது. இதெல்லாமே வந்து அப்பட்டமான மூட நம்பிக்கை மட்டும் இல்லாமல் முழுமையான முட்டாள்தனமும் கூட. எனவே வந்து ஒவ்வொருத்தரும் என்ன யோசிக்கணும் சொன்னால், எங்களை நாங்களே பாதுகாக்கணும். எங்களுடைய உயிர் எங்களுக்கு முக்கியம். எங்களை நம்பி இருக்கிற ஆட்களுக்கு வந்து நாங்கள் முக்கியம். எங்களுடைய குடும்பத்துக்கு வந்து நாங்கள் முக்கியம். நாங்களும் பாதுகாப்பாக இருக்கணும், எங்களை நம்பி வர பேசஞ்சர்ஸும் பாதுகாப்பாக இருக்கணும், எல்லாருமே வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அடிப்படையில் மனசில் நெச்சா மட்டும்தான் இந்த நிலைமை மாறுமே தவிர, அல்லது இவ்வளவு பேரழிவுகளுக்கு பிறகும் இவ்வளவு அழிவுகள் எங்களுடைய இனம் சந்திச்சா பிறகும் கூட இப்படியான விபத்துக்கள், அதுவும் அனாவசியமான விபத்துகள் நடக்குதுன்னு சொன்னால் இதுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது. இதை வந்து ஏற்றுக்கொள்ளவுமே முடியாது. ஒவ்வொருத்தரும் என்ன யோசிக்கணும் சொன்னால், எனக்கு என்னுடைய உயிர் முக்கியம், அதே மாதிரி என்னை சுற்றி இருக்கிறாக்கின்ற உயிரும் எனக்கு முக்கியம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைச்சா இந்த மாதிரியான சில்லித்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தடுக்க முடியும்.